தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்த பிறகு மீண்டும் பள்ளிகள் எப்போது துவங்குவது, அடுத்த கல்வி ஆண்டுக்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து நாளை மறுநாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் அதிகாரிகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளது. வெப்ப அலை ஜூன் 15ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் அடுத்த ஒரு சில தினங்களில் பள்ளிகள் திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இது தொடர்பாக விவாதிக்க நாளை மறுநாள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. கடும் வெப்பம் காரணமாக பள்ளிகள் திறப்பை 10 நாட்கள் தள்ளி வைக்கலாமா உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் இதில் குட்டீஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங் பா. விடியக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பு பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு கிளிப்பை நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு வாய்ஸ் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பள்ளிகள் மற்றும் கல்லூரி கோடை வெப்பம் கொளுத்துகிறது. நேற்று அதிகபட்சமாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வேலூர், ஈரோடு, சேலம், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, அதுக்கப்புறமா ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, ஓவரா தமிழ்நாடு ஃபுல்லாவே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீலகிரி தவிர, நீலகிரி அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தேனியை தவிர மீதி எல்லா தமிழ்நாட்டிலையும் மாவட்டங்களை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு வெயில். ஓகேங்களா? 100 ஃபாரன்ஹீட்டுக்கு மேல வெப்பம் கொளுத்தி கொண்டிருப்பதன் காரணமா ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? ஜூன் 4ஆம் தேதி. அப்புறமா ஜூன் 5ஆம் தேதியும் அதோடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல போறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோடை வெப்பம் ஜூன் 15 கடந்த முறையெல்லாம் 2 டைம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கான அந்த லீவ் பார்த்தீங்கன்னா 2 முறை நீட்டிச்சுக்கிட்டே போனாங்க. காரணம் என்னன்னா வெயில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அப்படியே தலையை சுத்துற அளவுக்கு. நேற்று கூட ஓட்டிங் போடும் போது 2 விதமான ஓட்டு போடும் போதே மயக்கம் போட்டு விழுந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இதுவாயிட்டாங்க, இருந்துட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கும்போது எப்படி ஸ்கூல்ஸ் சின்ன குழந்தைங்க எப்படி தாங்குவாங்கன்றதுனால 1 முதல் 10 வரையோ அல்லது 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு பதிலாக ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு பள்ளிகளையும் திறந்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் 5ஆம் தேதி வரைக்கும் லீவு. 5ஆம் தேதி நாள் ஒரு இடையில எக்ஸ்ட்ரா ஒரு 7-8 நாள் லீவ் எடுத்தனால ஒன்றும் ஆயிடாது. அந்த 7-8 நாள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சொல்றது, டெம்பரேச்சர் அப்படின்றது கம்மியாயிடும். ஜூன் 15க்கு மேலாம் அப்படியே கம்மியாயிடும் டோட்டலா. அப்போ நமக்கு மான்சூன் டைம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ அப்புறமா வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே ஜூன் 15ஆம் தேதி ஓப்பன் பண்றாங்கன்னா இன்னமும் உங்களுக்கு 50 நாள் லீவ் இருக்குப்பா. ஓகே, லீவ் இந்த வர ரொம்ப 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 லாங் டைம். ஓகே, ஸோ இப்போ ஆனுவல் எக்ஸாம் 22-23 இருக்கு. ஏப்ரல் 22 சயின்ஸ், ஏப்ரல் 23 சோஷியல் சயின்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈவினிங்கோட ஸ்கூல்ஸ் அந்த அட்டண்டன்ஸ் எல்லாமே ஏற்கனவே க்ளோஸ் பண்ணி லீவ் தான் போயிட்டு இருக்கு. அது முடிச்சுன்னா அதோட ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ். எல்லா செக்ஷனும் 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th ஏற்கனவே எக்ஸாம்ஸ் அவங்கவுங்க முடிச்சுட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஸோ அதனால லீவ் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஓகே, டோன்ட் வரி. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க.